Hi guys, நான் உங்கள் mech Reeves. ஒரு ஃபேமிலிக்கு ஹவுஸ்ன்றது ஒரு மோர் நெசசிட்டி. அதே மாதிரி கார் நெசசிட்டி ஆகிக்கிட்டே இருக்குது. ஒரு 10 இயர்ஸ் பேக் கார்ன்றது ஒரு லக்ஸரி. பட் இப்போ இந்த கார்ன்றது ஒரு அத்தியாவசிய தேவையாயிருச்சு. இந்த காரில் என்ன ப்ராப்ளம்னா, அந்த கார்ன்றது ஒரு டெப்ரிசியேஷன் அசட். இப்போ நம்ம நியூ காரோ இல்லைனா ஒரு யூஸ் காரோ வாங்குகிறோம். அந்த காரில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். மீன்ஸ் இந்த இன்வெஸ்ட்னால் மாடிஃபை பண்ணுறோம் இல்லைனா சர்வீஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஆஃப்டர் ஒரு 5 இயர்ஸ் அந்த கார் நம்ம சேல் பண்ணுறப்ப அந்த 5 இயர்ஸ்க்கோட டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டில் தான் நம்ம சேல் பண்ண முடியும். நீங்கள் அந்த கார் நல்லா மெயின்டைன் பண்ணாலுமே அந்த டெப்ரிசியேஷன் அமௌண்ட் தான் அந்த கார் வந்து சேல் ஆகும். ஒரு சில கார்ஸ் நியூ கார் ஆர் யூஸ்ட் கார் வாங்கி ஃபியூ மந்த்ஸ்லேயே அன்னெசரி ப்ராப்ளம்ஸ் வந்து உண்டாகும். அதை க்ளியர் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப அதிகமாக செலவழிக்க வேண்டியது இருக்கும். பட் இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த அன்னெசரி ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து வராது. இன்னைக்கு நம்ம லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த செகண்ட் ஹேண்ட் கார் மார்க்கெட் மாருதி கார்ஸ் வந்து நம்ம நிறைய பார்க்கலாம். சுசுகி பார்ட்ஸ் வந்து இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணி இந்தியாவிலே அசம்பிள் பண்ணுவாங்க. நம்மளுக்கு என்ன யூஸ்னா ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து ரிலேபிளாக கிடைக்கும். மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எக்ஸாம்பிள் நம்ம சிட்ரான் எடுத்துக்குவோம். சிட்ரானோட கார் பார்ட்ஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணுவாங்க. இந்த இம்போர்ட்டிங் டேக்ஸ் வந்து இவங்க வந்து இந்தியாவுக்கு வந்து பே பண்ணணும். இந்த இம்போர்ட்டிங் டேக்ஸ் எல்லா டேக்ஸும் சேர்த்து தான் இவங்க வந்து ப்ரைஸ் வந்து டிசைட் பண்ணுவாங்க. நம்ம யூடியூப் சேனலில் அடுத்தடுத்து ஸ்கோடா குஷாக் அண்ட் volkswagen டைகனோட டீட்டெயில் ரிவ்யூ போட்டிருந்தோம். இதில் இந்த ரெண்டு பிராண்ட்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த உங்களோட காரில் 95% லோக்கலைசேஷன் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த காரோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டில் மெஜாரிட்டி ஆஃப் த காசு வந்து மாருதியோட காராக தான் இருக்கும். ஏன்னா மாருதி வந்து இந்தியாவில் ரொம்ப வருஷமாக சர்வே பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்தியன் ரோட்ஸ்க்கு எப்படி ஒரு காரை வந்து மேக் பண்ணணுன்ட்டு. நம்ம லைனப்பில் ஃபர்ஸ்ட் இருக்கிற கார் வந்து ஆல்டோ 800. இந்த ஆல்டோ 800 வந்து சிட்டி டிரைவிங்க்கு ஒரு பெஸ்ட் கார்னே சொல்லலாம். இந்த காரோட இன்ஜின் கெப்பாசிட்டி 800cc 5 ஸ்பீட் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இந்த காரோட ஃபியூயல் பெட்ரோல் சிஎன்ஜி ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. இந்த காரோட பெரிய மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து 18,526. இடையில நிறையா ப்ராப்ளம் வரும். ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் இந்த காஸ்ட் வந்து நாங்கள் சொல்கிறோம். ஆல்டோ 800 ப்ரைஸ் பேஸ் வேரியன்ட் 3 lakhs வந்து ஆரம்பிச்சு டாப் அண்ட் வந்து 5 lakhs வரைக்கும் போகுது. நம்ம லைனப்பில் அடுத்து இருக்கிற கார் வந்து செலேரியோ. இந்த செலேரியோ வந்து இந்த செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் அப்புறம் ஆன் ரோட்ல நம்ம நிறைய பார்த்துருப்போம். இந்த காரோட இன்ஜின் 1000cc 3 cylinder இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் வந்து 5 ஸ்பீட் மேனுவல் அண்ட் ஏஎம்டி. ஃபியூயல் வந்து பெட்ரோல் சிஎன்ஜி நம்ம ஆல்டோ 800ல பார்த்த மாதிரி தான். பெர் இயர் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து 19,265 வந்து வருது. செலேரியோட பிரைஸ் பேஸ் வேரியன்ட் வந்து 4.65 lakhs ஆரம்பிச்சு டாப் எண்ட் வந்து 6 lakhs வரைக்கும் முடியுது. ஃபியூயல் டைப் வந்து பெட்ரோல், டீசலோ சிஎன்ஜியோ இல்லை, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. இந்த காரோட பெர் இயர் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து 15,000. இது வந்து ரொம்ப ஆவரேஜா இருக்கு. இதோட பிரைஸ் வந்து பேஸ் வேரியன்ட் வந்து 4 lakhsல ஆரம்பிச்சு ஹையர் வேரியன்ட் வந்து 7 lakhs வரைக்கும் வருது. இந்த காரோட இன்ஜின் 1200cc 3 cylinder இன்ஜின் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. டிரான்ஸ்மிஷன் வந்து 5 ஸ்பீட் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக். ஃபியூயல் டைப் வந்து பெட்ரோல், டீசலோ சிஎன்ஜியோ இல்லை, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. இந்த காரோட பெர் இயர் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து 15,000. இது வந்து ரொம்ப ஆவரேஜா இருக்கு. இதோட பிரைஸ் வந்து பேஸ் வேரியன்ட் வந்து 4 lakhsல ஆரம்பிச்சு ஹையர் வேரியன்ட் வந்து 7 lakhs வரைக்கும் வருது. நம்ம லைனப்ல அடுத்த இருக்கிற கார் வந்து ரெனால்ட் டஸ்டர். ரெனால்ட் இந்தியாவா? ரெனால்ட் இந்தியா வந்து இந்தியாவில் டஸ்ட்னு ஒரு கார் வந்து லான்ச் பண்ணாங்கடா. அந்த கம்பெனி தான்டான்ட்டு ஒரு நல்ல நேம் எடுத்து குடிச்சிட்டு ரெனால்ட் கம்பெனிக்கு. இந்த காரோட இன்ஜின் 2 இன்ஜின் ஆப்ஷன் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. 1330cc அப்புறம் 1500cc வித் 4 cylinder. டிரான்ஸ்மிஷன் வந்து 6 ஸ்பீட் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக். ஃபியூயல் டைப் வந்து பெட்ரோல் தான் இருக்கு, டீசல் வந்து இல்லை. இந்த 2020 மாடல்ல 2019 மாடல் வரைக்கும் இருந்துச்சு டீசல். மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து 19,290 வருது. இதோட பிரைஸ் வந்து ஸ்டார்ட் பேஸ் வேரியன்ட் வந்து 10 lakhs ஆரம்பிச்சு டாப் எண்ட் வந்து 15 lakhs வரையும் வருது. லைனப் அடுத்திருக்கிற கார் வந்து கிராண்ட் ஐட்டன். இந்தியாவில் ஹையஸ்ட் செல்லிங் வந்து மாருதி சுசுகி. நெக்ஸ்ட் வந்து ஹியூண்டா இருக்காங்க. இந்த ரெண்டு பிராண்ட்ஸோட கார் பார்ட்ஸுமே இந்தியாவிலேயே அசம்பிள் பண்ணி இந்தியாவிலேயே மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. இது லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட்ல ரெண்டு பிராண்ட்ஸோட காருமே கண்டிப்பா வரும். இந்த காரோட இன்ஜின் 1086cc 1200cc வந்து ஆஃபர் பண்றாங்க. டிரான்ஸ்மிஷன் மேனுவல் ஆட்டோமேட்டிக் இருக்கு. ஃபியூயல் எல்பிஜி பெட்ரோல். இந்த காரோட பெர் இயர் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து 13,602 வருது. பிரைஸ் வந்து 6 lakh to 7 lakhs வரைக்கும் இருக்கு. லைனப் அடுத்திருக்கிற கார் வந்து எர்டிகா. நான் அவங்களுக்கு சொல்லணும் தேவையே இல்லை, அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலிக்கு ஒரு பெஸ்ட் கார்னா எஸ்யூவில நம்ம எர்டிகா தான். காரோட இன்ஜின் 1500cc 4 cylinder இன்ஜின் வந்து ஆஃபர் பண்றாங்க. டிரான்ஸ்மிஷன் மேனுவல் ஆட்டோமேட்டிக். ஃபியூயல் வந்து பெட்ரோல் அண்ட் சிஎன்ஜி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காரோட பெர் இயர் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து 19,745 வந்து வருது. இந்த காரோட பிரைஸ் பேஸ் வேரியன்ட் வந்து 8 lakhs ஆரம்பிச்சு ஹையர் வேரியன்ட் வந்து 11 lakhs வரைக்கும் முடியுது.
guys, இன்னைக்கு நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டு இன்னைக்கு நம்ம லோ மெயின்டெனன்ஸ் காசை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம ஒரு 6 காரை பார்த்துருக்கோம். லோ மெயின்டெனன்ஸ் காசு நிறையா இருக்குது. ஈவன் நம்ம இந்த என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக் இருக்குல்ல, டாட்சன், ரெடிகோ, குவிட், எஸ்ப்ரெஸோ, ஆல்டோ 800 இந்த எல்லா காருமே லோ மெயின்டெனன்ஸ் காசு தான். என்னால் முடிஞ்சால் கண்டிப்பாக 2வது வீடியோ இந்த லோ மெயின்டெனன்ஸ் காருக்காக நான் கண்டிப்பாக நான் போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குன்னா ஏன் பிடிக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you next video. Bye guys.